Hi, hello friends, welcome to SWA 360. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோஸில் சோலாரை பற்றி ஒரு முழுமையான விளக்கத்தை பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து நம்ம நெட் மீட்டரிங் வாங்கலாம், நெட் மீட்டரிங் இல்லாட்டினா என்ன பண்ணணும், ஸோ பேட்டரி இல்லாமல் நமக்கு வந்து எது வந்து மிச்சமாகும், ஸோ சோலாரை பற்றி ஒரு முழுமையான புரிதலை வந்து நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு புரியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டுக்கு எல்லாருமே சோலார் போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ நம்ம கரண்ட் பில் வந்து அதிகமாக வருது, அதுக்கு ஈக்குவல் பண்ண நம்ம வந்து சோலார் போடணும். ஒன்று கரண்ட் கட் எனக்கு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு பேட்டரியில் இருக்கக்கூடிய பவர் பற்ற மாட்டேங்குது, அதனால் நான் வந்து சோலாருக்கும் சேஞ்ச் ஆகிறேன். ஸோ அது ஒரு மெத்தேடு. ஸோ இது ரெண்டு மெத்தடில் அதிகமாக வந்து கரண்ட் பில் எனக்கு அதிகமாக வருது, அதை கம்மி பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ எல்லாருக்கும் பெரும்பாலான பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இப்போ கரண்ட் கட்டு வந்து அதிகமாக இருக்கிறது இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கரண்ட் கட்டும் வரப்போகிறதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை நம்மளே தயாரித்து யூஸ் பண்ணால் கரண்ட் பில் மிச்சமாகும் அப்படின்றது தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கான்செப்ட். ஏன்னா கரண்ட் பில் வந்து ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் மறுபடியும் வந்து கரண்ட் பில் அதிகமாகிட்டே தான் போகும். நம்ம வந்து ஏசி இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ சோலார் வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது வந்து பல பேருக்கு கேள்வியாக இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ சோலார் வந்து நம்ம வந்து பேட்டரியை வச்சு இன்வெர்ட்டரை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி சோலார் வந்து நிறையா போடுறோம். ஸோ இந்த மெத்தடில் அடிக்கடி நான் வந்து பேட்டரியை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா கரண்ட் கட்டு இருக்க போகிறது கிடையாது அப்படின்ற நேரத்தில் பேட்டரி எனக்கு வந்து எப்போ வந்து தேவைப்படும் அப்படின்னா கரண்ட் கட்டு இருக்கிறப்ப மட்டும் தான் தேவை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் ஒரு சிங்கிள் பேட்டரி வச்சு சின்ன இன்வெர்ட்டர் வச்சு ஒரு ஃபேனோ லைட்டோ இந்த மாதிரி சமயத்தில் எனக்கு ஒரு 1 hour தான் எனக்கு நிற்கும் அப்படின்னா ஓகே, அந்த அந்த கான்செப்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சோலார் ஒரு பேட்டரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஓகே தான். ஸோ நான் பெருசாக வந்து வீட்டில் ஏசி எல்லாமே யூஸ் பண்ணுறேன், அதுக்கு வந்து நான் பேட்டரி யூஸ் பண்ணால் நான் 10 பேட்டரி 15 பேட்டரி ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பேட்டரியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கான விடையை தான் ஸோ நெட் மீட்டரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெட் மீட்டரிங்கை போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து பல வீடுகளுக்கு வந்து அனுமதி இப்போ தர்றதில்லை. ஸோ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பகலில் மட்டும் தான் ப்ரொடக்ஷன் கிடைக்குது, நைட்டில் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து நெட் மீட்டரிங் வந்து நிறையா வந்து கொடுக்குறதுல யோசிக்கிறாங்க. ஏன்னா பகலில் யூசேஜ் வந்து கம்பெனிஸ் இந்த மாதிரி இருந்தாலும் வீட்டுக்கு யூசேஜுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணது போக மீதியை வந்து கிரிட்டுக்கு அனுப்புறீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இது சாத்தியம் அப்படின்றதுனால பல கவர்மெண்ட் வந்து இதை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரே டைமில் எல்லோரும் ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பல டைமில் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ இந்த வேரியேஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய கரண்ட்டை வந்து வெளியே டெலிவரி பண்ணணும்னா இது வந்து ஸ்டோர் பண்ணி அவங்க அனுப்புறதில்ல. இங்கே எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க உற்பத்தியை வந்து தொடங்கணும்னா அவங்க முன்னாடியே கால்குலேஷன் பண்ணணும். இந்த டைமிங்க்கு வந்து இவ்வளோ கரண்ட் வந்து அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் தேவைப்படுது அப்படின்றது வந்து அவங்க கால்குலேஷன் பண்ணி தான் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இது வந்து ஒரு பெரிய டிராபேக்கை ஏற்படுத்துன்றதுனால இது கொடுக்கறதுக்கு வந்து அவங்க பெரிய அளவில் வந்து மும்முரம் காட்டுறதில்ல அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதுக்கு நம்ம ஆல்டர்னேட்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நெட் மீட்டரிங் தரல, அப்போ நான் வந்து சோலாரை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா பகலில் எனக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட்டை நானே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தடில் வந்துட்டு பேட்டரி இல்லாமல் அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா ஸோ ஆன்கிரிட் போயிடலாம். ஆன்கிரிட் போனீங்கன்னா நெட் மீட்டரிங் வாங்கினா ஓகே போயிடும். நெட் மீட்டரிங் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய கரண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறது, ரிட்டர்ன் இபிக்கு கொடுக்க முடியாது. ஸோ அப்படி ரிட்டர்ன் போச்சுனாலும் மீட்டரில் வந்து கரண்ட் பில் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரிட்டர்ன் போனாலும் சரி வந்தாலும் சரி மீட்டர் வந்து உங்களுக்கு ஓடுது இல்லையா, அதை கால்குலேஷன் பண்ணணும்னா நீங்கள் நெட் மீட்டரிங் இருக்கணும். நெட் மீட்டர் இல்லாமல் சாதா மீட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு மீட்டர் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஒன்று அப்படி இல்லைனா மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு உங்களுக்கு கரண்ட் பில் வந்து டபுள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வீட்டில் கரண்ட்டை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் சோலாரில் இருந்து அதை விட அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ அதை வந்து நான் இபிக்கு ரிட்டர்ன் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ எக்ஸ்போர்ட் டிவைஸ். ஸோ இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட உற்பத்தி ஆகக்கூடிய கரண்ட்டை வெளியில் போகாமல் தடுக்கக்கூடிய வேலையை தான் இது செய்யும். ஸோ அது எந்த மெத்தடில் செய்யுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ஜீரோ டிவைஸ் மிஷின். ஸோ இது கனெக்ஷன் வந்து 3 ஃபேஸுக்கான மீட்டர் இது, ஓகேங்களா. இது சிங்கிள் ஃபேஸுக்கும் இருக்குது, 3 ஃபேஸுக்கும் இருக்குது. ஸோ நம்ம என்ன ஆம்ஸு என்ன ரேஞ்சில் யூஸ் பண்ண போகிறோன்றதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது தனித்தனியாக விற்கிது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம். சிங்கிள் ஃபேஸ் இருந்தால் சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் இருந்தால் 3 ஃபேஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாடல்ஸ் வந்து விற்கிது. ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 3 ஃபேஸ் இது வழியாக உள்ளே இன்னாயிட்டு அதுக்கப்புறமா தான் அவுட்டாக வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா இது கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ உள்ளே வந்து எவ்வளோ கரண்ட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத சென்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே போயிட்டு தான் போகணும். இப்போது எப்படி சொல்கிறதுனா நிறையா பேர் இருக்காங்க, அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன வழியில் நீங்கள் அமிச்சா மட்டும்தான்
ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு வருஷத்தில் உங்களால் அனுப்ப முடியும். ரிட்டர்ன் யார் வராங்கன்றதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இது உள்ள அந்த கரண்ட்டை வந்து செலுத்திட்டு அதுக்கப்புறமா தான் இதுலேருந்து நம்ம வீட்டுக்கு வேணுன்ற கரண்ட்டை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சோலார் பவர் வந்து டைரெக்டாக வந்து வீட்டுக்கு போயிடும். ஆனால் வரக்கூடிய இபி பவர் வந்து இதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம வெளியில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வீட்டுக்கு கரண்ட்டை வந்து நார்மலாக வந்து சோலார்லேருந்து வருது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோலார்லேருந்து அப்படியே டைரெக்டாக வந்து வீட்டுக்கு என்ன லோடு யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இங்கே ஒரு 100 வாட்ஸ் தான் உற்பத்தி ஆகுதுன்னா வீட்டுக்கு நம்ம 100 வாட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதுலேருந்து டேரெக்டாக வரக்கூடிய 100 வாட்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து 150 வாட்ஸ் வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே ஆனால் 100 வாட்ஸ் தான் உற்பத்தி ஆகுது. இங்கேருந்து என்ன பண்ணோம்? ஸோ இதிலேருந்து ஒரு 50 வாட்ஸை எடுத்துக்கும். ஸோ இங்கே 150 வாட்ஸ் யூஸ் பண்ணுது, இங்கே 100 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு 50 வாட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம மீட்டர்லேருந்து எவ்வளோ வாட்ஸ் யூஸ் பண்ணுறோம்? வெறும் 50 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். மீதி 100 வாட்ஸை சோலார்லேருந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுவே வந்து இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஆகிறது 150 வாட்ஸ் இப்போ நமக்கு ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம யூசேஜ் பண்ணுறது 100 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மீதி 50 வாட்ஸ் என்ன பண்ணுறது? ரிட்டர்ன் அனுப்பணும்னா நம்ம இந்த இடத்துல நெட் மீட்டரிங் வாங்கி ஆகணும். நெட் மீட்டருக்கு வாங்கணும்னு சொன்னால் கவர்மெண்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கி நம்ம நெட் மீட்டரிங் வச்சாகணும். ஸோ அதுதான் நமக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதுக்காக தான் போது இந்த ப்ரொடக்ஷனை நம்ம போடுறோம். ஜீரோ எக்ஸ்போர்ட் டிவைஸை வந்து நம்ம அதுக்காக தான் போது இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கூடிய வரக்கூடிய வோல்டேஜ் 150 வாட்ஸாக இருக்குது. ஆனால் நம்ம யூசேஜ் இங்கே என்ன இருக்குன்றத ஸோ இதில் வந்து சென்ஸ் பண்ணுது. இங்கேருந்து தான் வழியாக ஜீரோ டிவைஸ் வழியாக தான் நம்ம வீட்டுக்கு போகுது இல்லையா? ஸோ இது வழியாக ரிட்டர்ன் போக ஆரம்பிக்குது. என்ன பண்ணுது? ஒரு வழியில் திரும்ப ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து சென்ஸ் பண்ணிடுது. ஸோ ரிட்டர்ன் வராங்க அப்படின்றது வந்து சென்ஸ் பண்ணிடுது. அப்போ என்ன பண்ணோம்? இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிறத ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரக்கூடிய கரண்ட் வந்து கம்மியாயிடும். யூசேஜ் வந்து நமக்கு காமன் ஆகிடும். அப்போ என்ன பண்ணும்? இங்கே 150 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறத ஸோ இதுலேருந்து ஒரு சிக்னல் இது கொடுக்கும். நீ 100 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் போதும் அப்படின்றத சிக்னல் கொடுக்கறது காரணமாக இது வந்து 100 வாட்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணும்? 100க்கு 100 ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நமக்கு கரண்ட்டை எடுத்துக்காது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த டிவைஸ் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற காரணத்தினால தான் உங்களுக்கு கரண்ட் பில் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மீட்டர் இல்லாமல் நீ டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ரிட்டர்ன் போகக்கூடிய கரண்ட் மூலிமா உங்களுக்கு கரண்ட் பில் ஒன்று அதிகமாக வரலாம், இல்லை மீட்ரு ஃபால்ட் ஆகிடலாம். நெட் மீட்டரிங் இல்லாமல் சாதா மீட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். ஸோ இது 3 ஃபேஸுக்கான கனெக்ஷன். ஸோ இபிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் டிவைஸ்க்கு வந்து வருது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லோடுக்கு வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த லோடுக்கு எடுத்து யூஸ் பண்ணுற கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் வந்து சோலார் இன்வெர்டர் இருக்கு இல்லையா? அதுலேருந்து எடுத்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து லோடு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சிக்னல்ஸ் வந்து இந்த இன்வெர்டருக்கு ஒரு சிக்னல் ஒயர் வந்து போகும். இந்த சிக்னல் ஒயர் மூலிமா தான் இது எவ்வளோ கரண்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து இதுதான் முடிவு பண்ணும். ஓகேங்களா? இந்த டிவைஸ் தான் முடிவு பண்ணும் இந்த இன்வெர்டர் எவ்வளோ கரண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றத. அது எதை வச்சு நமக்கு கால்குலேஷன் பண்ணணும்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லோடு இருக்கு இல்லையா? இதை அடிப்படையாக வச்சு தான் இங்கே கரண்ட்டு எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணுன்றத இந்த டிவைஸ் முடிவு பண்ணும். ஸோ மொத்த மூலையாக செயல்படக்கூடிய மீட்டர் தான் இந்த ஜீரோ எக்ஸ்போர்ட் டிவைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டை இதில் ரிட்டர்ன் போகாமல் தவிர்க்கிறதுனால உங்களுக்கு கரண்ட் பில் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அதை ரெக்டிஃபை பண்ணி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் கொடுக்காமலே. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ஆன்கிரிடில் நீங்கள் மீட்ரு இபியில் வாங்காமல் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பேட்டரிஸ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு டவுட் வரலாம், நான் இன்வெர்டர் பேட்டரி நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றனா சாதாரணமான ஒரு இன்வெர்டர் பேட்டரி நீங்கள் வச்சு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டரி வச்சு ஒரு 1 kV வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா போதும். வீட்டுக்கு தேவையான லைட் ஃபேன்ஸ் வந்து நம்ம கரண்ட் எல்லா சமயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஷட் டவுன் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே தான். ஓகேங்களா? அந்த டைமில் உங்களுக்கு வந்து இது ஒர்க் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த சிஸ்டம் எதுவுமே வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. ஓகேங்களா? கரண்ட் இல்லைன்னா இந்த சிஸ்டம் எதுவுமே ஒர்க் பண்ணாது. சோலார் எல்லாமே வேஸ்ட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் அதுலேருந்து வந்தாலும் கூட இந்த இன்வெர்டர் வந்து உங்களுக்கு கரண்ட்டாக வந்து சென்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்காது. ஸோ இது எப்படி சென்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய வோல்டேஜோட அந்த வேரியேஷன் இருக்கு இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து அந்த வோல்டேஜை மாடுலேஷன் பண்ணி உங்களுக்கு இந்த வோல்டேஜ் கூட கம்பேர் பண்ணி தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இதுலேருந்து அந்த சிக்னல் கிடைக்காதப்போ அது என்ன பண்ணும்? அதை சென்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். ஸோ இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு இந்த கிரிட் வந்து கரண்ட் இல்லாட்டினா ஒர்க் பண்ணாது. ஸோ இந்த ஆன்கிரிடை பொறுத்த வரைக்கும் கரண்ட் இல்லாட்டினா ஒர்க் பண்ணாது. கரண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் கரண்ட் இல்லாத சமயத்தில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாதாரணமான ஒரு இன்வெர்டர் பேட்டரி நம்ம ரெகுலராக போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதில் நீங்கள் வீட்டுக்கு நிறைய பேட்டரிஸ் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறத விட இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பகலில் யூஸ் பண்ணக்கூடிய பெரும்பாலான விஷயங்களை நம்ம ஏசிலாம் வந்து பகலில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு எது யூஸ் பண்ணாலும் சரி எல்லாமே இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரண்ட்டை யூஸ் பண்ணிட்டு போகுது.
நைட்டில் யூஸ் பண்ணுறது கரண்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 500 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 250 யூனிட்ஸ் பகலில் யூஸ் பண்ணீங்க. அந்த 250 யூனிட்டையும் உங்களுக்கு இது மூலிமா நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். இது 250 யூனிட்ஸ் தான் நீங்கள் கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அடுத்த வீடியோஸில் நம்ம அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சேனல்ஸ் வந்து பல பேருக்கு ப்ரொமோட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலோட க்ரோத் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.